முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த முருகனின் ராஜகோலத்தை கண்டுவிட்டாய்தானே? ராஜ அலங்காரத்தோட இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேனா? என் அன்பு பிள்ளையாகிய உன்னையும் ராஜயோகத்தோட வாழ வைக்க தயாராயிட்டேன்றது. இப்போது நான் உனக்காக தருவதை நீ வாங்காம விட்டுட்டினா, அதுக்கப்புறம் நீ என்கிட்ட என்னதான் கெஞ்சி கேட்டாலும் நீயே அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த உனக்கு எல்லா அதிர்ஷ்டங்களையும் அள்ளி தரப்போறேன். ஒருவேளை சோத்துக்காக தான் இந்த மனுஷன் ஓடி ஆடி வேலை செய்கிறான். ஆனால் நேரம் ஆயிடுச்சுன்னு சாப்பிடாம கூட வேலைக்கு போகிற மனிதர்களை நான் என்னன்னு சொல்கிறது? நல்லா சாப்பிடணுன்னு தானே வேலைக்கு போகிறீங்க. சாப்பிடாம கூட வேலை செஞ்சு சம்பாதிச்சு அதை யாருக்கு கொடுக்க போகிறீங்கன்னு தான் எனக்கு புரியலை. இந்த உலகத்தில் நிறைய பேர் சாப்பிட நேரம் இல்லைன்னே வேலை செய்கிறத பார்க்கும்போது அதை என்னால் பார்க்கவும் முடியலை, பொறுக்கவும் முடியலை. அந்த வகையில் தானே நீயும் உணவு உண்ண கூட நேரம் இல்லாமல் கஷ்டத்தையும் வலியையும் மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு மனபாரத்தோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அதனால தான் இதுக்கு மேலேயும் உன்னை கஷ்டப்பட விடக்கூடாது, நீ இழந்ததெல்லாம் போதும்னு, நீ இழந்ததற்கும் அதிகமாகவே உன் கைகளில் சேர்ப்பதற்கும், நீ எதிர்பார்த்ததற்கும் ஆசைப்பட்டதுக்கும் அதிகமாகவே உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் தருவதற்காகவும் ராஜ அலங்காரத்தோட உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் என் செல்வமே. நீ எதை இழந்தாலும் சரி, எது உன்னை தேடி வந்தாலும் சரி, பொறுமையாக இரு. எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை இழக்கும் நிலைக்கு வந்துடாதே. பொறுமையின் மூலமாக நீ முயற்சி செஞ்சினா நீ ஆசைப்பட்ட அனைத்தும் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நீ நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் போது அதை நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுத்து வெற்றியையும் உன் கைகளில் நான் தருவேன் என் செல்வமே. எப்போவுமே வெற்றிங்கிறது நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நீயும் உன் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையோட எல்லாத்தையும் செஞ்சு நான் வாழ்க்கையை சிறப்பாய் வெற்றிகரமாய் வாழுவேன்ற எண்ணத்தோடு தானே உன் வாழ்க்கையை வாழுகிறாய். ஆனால் உன் பக்கத்தில் இருக்க ஒரு பொறாமக்காரன், ஒரு வஞ்சகன், ஒரு தற்பெருமை பேசுபவன், தெரிந்தும் தெரியாதது போல நடிப்பவன், இப்படி பல பேர் உன் பக்கத்தில் இருக்காங்க. அவர்களை எல்லாம் தவிர்த்து விட்டு இறைபக்தியோடு தினமும் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களை நீ காது கொடுத்து கேட்கவும் வேணாம், அவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிக்கவும் வேண்டாம். தேவையற்ற மனிதர்களையும் தேவையற்ற குணம் கொண்ட அந்த கொடுமைக்காரர்களையும் நீ யோசிக்காம நினைக்காம உன் அன்றாட வேலைகளை செஞ்சுக்கிட்டே இரு. உன் இலக்கு ஒன்று மட்டுமே உனக்கு குறிக்கோளாக இருக்கட்டும். உன் முன்னால் பேச தைரியம் இல்லாதவன் தான், உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் வஞ்சகன் தான் உன்னை பற்றி புறம் பேசிக்கொண்டே இருப்பான். அது போன்ற மனிதர்களை அருவருக்கத்தக்கவர்கள்னு மனசில் நினச்சிக்கோ. இல்லாததையும் பொல்லாததையும் பேசி அவதூறு பரப்பும் மனிதர்கள் நிச்சயமாக அருவருக்கத்தக்க கூடியவர்கள்தான். அது போன்ற அசுத்த மனிதர்களை எல்லாம் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய கவனமும் இலக்கும் உன் வாழ்க்கையை உயர்த்துவதில் மட்டுமே இருக்கட்டும். அதையே உன் குறிக்கோளாக வச்சுக்கோ. உன் முயற்சிக்கு ஏற்ற பலனை நிச்சயமாக நீ அடைந்தே தீருவாய். உன் மனசை மட்டும் எப்போவுமே அமைதியாக நிம்மதியாக வச்சுக்கிட்டினா உன் மனசுக்குள்ளே நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் கைகளில் நான் வந்து தருவேன். என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ என்ன கேட்டாலும் அதை உன் கைகளில் தருவதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் துக்கமும் துயரமும் இல்லாமல் நீ வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும்னு ரகசியத்தை சொல்லட்டுமா? கஷ்டமே வரக்கூடாது, கவலையே இருக்கக்கூடாதுன்னா முதல்ல உன் மனசில் இருக்கக்கூடிய பயத்தை தூக்கி போடு. வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காத, உனக்கு வேண்டாத விஷயங்கள் நடக்கும்போது அதை நான் தான் நடத்துகிறேன், அதை ஏதோ ஒரு காரணத்தோடும் உன் நன்மைக்காகவும் தான் நான் செய்கிறேன்றத உறுதியாக மனசில் நினச்சிக்கோ. வேண்டாத விஷயம் எது நடந்தாலும் நீ கவலைப்படவே கூடாது. என் தலைவிதி இப்படி இருக்கேன்னு நினச்சி அழுது புலம்பக்கூடாது. உன் வாழ்க்கையில் நீ என்னதான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் அத்தனை பணமும் கையில் தங்காமல் செலவாக தான் செய்யும். காசு பணம் விரயமாகுதேன்னு வருத்தப்படாதே. எதுவுமே கையில் மிச்சமாகலையே நினச்சி நீ கவலைப்படும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக்கொள்ளேன் செல்வமே. உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் குறைப்பதற்காக தான் இப்படி காசு பணத்தை நான் தண்ணியாக செலவு செய்ய வைக்கிறேன். கர்ம வினைகளால் நீ கஷ்டப்படுவதை விட இந்த காசு பணம் போச்சுன்னா பரவாயில்ல, நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம்னு
மனசை தைரியமாக வச்சுக்கோ. இதே உனக்கு ஒரு பிரச்சனை, உடம்புல ஏதாவது ஒரு கோளாறோ குறையோ கஷ்டமோ வந்துருச்சுன்னா அதை உன்னாலையும் தாங்க முடியாது, உன் குடும்பத்தாலையும் சமாளிக்கவோ தாங்கவோ முடியாது. அதற்கு பதிலாக தான் இந்த காசு பிரச்சனையையும் பணப்பிரச்சனையையும் இந்த சிக்கலையும் உனக்கு கொடுத்துருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக பொறுமையாக இரு. அத்தனை கஷ்டங்களையும் சந்திச்சுக்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகாம முருகன் சரி செய்வார், என் அப்பன் சரி செய்வார்னு என்ன நம்பினா உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துயரத்தையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் என் செல்வமே. இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பி ஏமாந்து போனவங்க கஷ்டப்பட்டவங்கன்னு யாருமே கிடையாது. நிச்சயமாக உன் வாழ்க்கையிலையும் உனக்கான நல்லதை நான் நடத்தியே தீருவேன். என்னை நம்புகிற என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கை இனி அழகாக மாறும். எப்போவுமே நீ பேசுகிறத கேட்குறதுக்கோ அல்லது நீ சொல்கிறத ரசிக்கிறதுக்கோ ஆள் இல்லைங்கிற போது எதையுமே யாருக்கிட்டையும் பேசாத. தனியாக இருக்கியா? மௌனமாகவே உனக்கு பிடிச்ச விஷயங்களை, உனக்கு பிடிச்ச செயல்களில் நீ கவனம் செலுத்து. எப்போதுமே கோபப்படுறவங்கள நல்லா உத்துப்பாரு. உனக்கு ஒரு உண்மை புரியும். அவங்க காட்டு கத்தலாக கத்துவாங்க, எதுக்கெடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, கோபப்படுவாங்க. என்ன பேசுகிறோம்னே கூட தெரியாத அளவுக்கு வார்த்தைகளை விடுவார்கள். அப்புறமா அவங்களே அழுகுவாங்க, அவங்களே மனசுடைஞ்சு போவாங்க, அப்புறம் அவங்களே சரியாயிடுவாங்க. தான் பக்கத்து நியாயத்தை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாம தானே இப்படி பேச வந்ததையெல்லாம் கோபத்தாக பேசி கத்தி பேசி கெட்ட பேர் வாங்கிட்டு போகிறாங்க. அதே போல் நீயும் இருக்காத. மனசில் என்ன நினைக்கிறியோ அதை எப்படிப்பட்ட வார்த்தைகளால் வெளிப்படுத்தணும்னு சரியாக யோசிச்சு நிதானமாக பொறுமையாக கவனமாக பேசு. உன்னை யார் என்ன வேணா நினைக்கட்டும், ஆனால் எப்போவுமே நீ யாருக்குமே துரோகம் செய்ய மாட்டேன்றது எனக்கு தெரியும். நீ அதிகமாக கோவப்பட்டாலும் கத்தினாலும் கூட யாரையும் எரிச்சல் படுத்தக்கூடிய விதமாக, யாரையும் கெட்டு போகிற விதமாக நீ எதுவும் செய்யக்கூடிய ஆளோ, யாரையும் முதுகலை குத்த நினைக்கிற ஆளோ கிடையாதுன்னு எனக்கு தெரியும் என் செல்வமே. அதனால தானே உன்னை முழுசாக புரிஞ்சு வச்சிருக்க உன் அப்பன் முருகன் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன். நிச்சயமா நீ எதிர்பார்த்த அனைத்தையுமே உன் வாழ்க்கையில் அழகாக நடத்தி முடிப்பேன். நீ எதற்காகவும் குழம்பி தவிக்காதே. உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க எல்லா பிரச்சனைகளும் இப்போது நீங்குவதற்கான நேரம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் நீ குழம்பிக்காம தைரியமாயிரு. நீ கேட்டதை தருவதற்கான காலம் நெருங்கி விட்டதல்லவா? உன்னை முழு மனசோட தைப்பூச தன்னைக்கு என் ஆலயத்திற்கு வரவேற்க நான் தயாராக இருக்கேன். என் பிள்ளையான உன்னை உன் குடும்பத்தோடு பார்க்கணுன்னு நான் ஆசைப்படுறேன். நீ மனமகிழ்ச்சியோடு வா. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் என் செல்வமே. உனக்கு பிடிச்சவங்க உன்னை விட்டு திடீர்னு பிரிஞ்சுட்டாங்களா? உன் இதயத்தை தொட்டு விட்டு அவர்கள் உன்னை விட்டு விலகி போகிறாங்களே நினச்சி அழுகாத. உன் மனசின் வலியும் நீ சிந்தும் கண்ணீரும் அவங்களுக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் மனசின் வலியையும் வேதனையையும் முழுமையாக புரிந்த நான் அதை அவர்களுக்கு நிச்சயமாக உணர்த்துவேன். உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்க, உனக்கு துயரத்தையும் உனக்கு தாங்க முடியாத வலியையும் வேதனையும் கொடுத்தவங்க உனக்கு தேவையே இல்லை. ஏன்னா அவங்க உன் கூட இருந்தாங்கன்னா இன்னுமே அது உனக்கு எதிர்காலத்தில் தொல்லையாகத்தான் இருக்கும். காலில் குத்துன முள்ள நீ எப்படி எடுப்பியோ அதே போல உன் இதயத்தில் இருக்கும் வலியையும் வேதனையையும் எடுத்து தூக்கி போடு. இதயம் உன்னுடையது. உன் இதயத்தை நீயே வெறுக்கக்கூடாது. உன் இதயத்தின் மீது உன் மீது நீ அன்பு வை. உன் வாழ்க்கையே அழகாக மாறும்படி உனக்கு கெட்டது நினைச்சவங்களும் உனக்கு நல்லது நினைக்காதவங்களும் உனக்கு எதுவுமே செய்யாதவங்களும் உன்னை விட்டு விலகி போவாங்க. எல்லாத்தையும் உனக்கு தேவையானதையெல்லாம் செய்கிறதுக்கு நான் இருக்கேன். எப்போதுமே ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே. உனது கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு தானே. உன்னுடைய வலியும் வேதனையும் துன்பமும் துயரமும் எல்லாமே அடுத்தவங்களுக்கு வெறும் கதை தான். அதை அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக உனக்கான ஆறுதலை நீயே சொல்லிக்கோ. உனக்கு எவ்வளவு ஆறுதல் தர முடியுமோ அவ்வளவு ஆறுதல்களையும் இந்த முருகன் நான் தருவேன். நீ எப்போதுமே மனதைரியத்தை வளர்த்து கொள்வதற்கு தயாரான பிள்ளையாக இரு. உனக்கு துணிவையும் தைரியத்தையும் நான் கொடுத்து உன் துன்பத்தையும் துயரத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று நல்ல நிலைமைக்கு வருவதற்கு நான் அருள் செய்கிறேன். நீ நினச்ச அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுக்காம உன்னை விட்டு விலகி போகிறதில்ல. உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறும்.
நீ ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அடைந்து மன மகிழ்ச்சியோடு முக மலர்ச்சியோட உன் வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். பேரதிர்ஷ்டத்தோடு பெருவாழ்க்கையை நீ வாழணுன்றதுக்காக தான் ராஜ அலங்காரத்தோடு இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன். இனி எல்லாமே நீ நினைச்சதை விட மிக சிறப்பாகவே நடக்கும். யாருக்கும் தெரியாம நீ சிந்திய கண்ணீரை எல்லாம் பார்த்த நானு இப்போ நீ சந்தோஷப்படும்படியாக எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தரதான் வந்திருக்கேன்.